மதீனாவிலே ஒரு கோத்திரம் இருந்தது. அதற்கு பனு ஹஸ்ரஜ் என்று பெயர். அந்த கோத்திரத்திற்காக ஒரு தலைவன் இருந்தார். அந்த தலைவரின் பெயர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்துல்லா இப்னு உபை என்று அவருடைய பெயர். அவர்தான் அந்த கோத்திரத்தின் தலைவராக இருந்தார். எப்படிப்பட்ட தலைவர் என்று சொன்னால், அவனுடைய பேச்சு எல்லா இடத்திலும் செல்லும். அவன் ஒரு முறை சொல்லிவிட்டால் அதுதான் நடக்கும், அதுதான் கேட்க வேண்டும், அதுதான் எல்லாமே அமல் செய்வார்கள். அப்படிப்பட்ட தலைவராக பெருமானார் வருவதற்கு முன்னால் மதீனாவிலே இருந்தார் இவன். பெருமானார் அல்லாஹ்வுடைய உத்தரவால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற பொழுது இஸ்லாம் பரவியது. மக்கள் எல்லாம் பெருமானாரை தன் தலைவராக, பெருமானாரை தங்களுடைய முன்மாதிரியாக அவர்கள் ஆக்க துவங்கினார்கள். பெருமானார் தான் எங்களுக்கு முன்மாதிரி, பெருமானார் தான் எங்களுக்கு தலைவர் என்று முஸ்லிம்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் சொல்ல துவங்கிய போது இவனுடைய மனம் ஏற்கவில்லை. இவ்வளவு காலத்திலிருந்து நான் தான் தலைவராக இருந்தேன், என்னுடைய பேச்சு தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி இன்னொரு ஒருத்தரை நாங்கள் தலைவராக எப்படி சம்மதிப்பது என்று இவருக்கு உள்ளம் நாடவில்லை. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் அவர்களுக்கு சக்தி இல்லை. அவர்களை விட்டு தனியாக போய் நாங்கள் வாழ்ந்து விடலாம் என்ற எண்ணிக்கையும் அவனுக்கு இல்லை. என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழ்வதை தவிர அவனுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அப்துல்லா இப்னு சலூல் என்ற ஒரு தலைவன் இருந்தானே, ஒரே ஒரு வழி, மதீனாவிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் பெருமானாரை தலைவராக முஸ்லிம்களின் பாதையில் தான் நாங்கள் இருக்க வேண்டும், அது ஒரு வழி மட்டும் தான் இருந்தது. அதனால் அவன் என்ன செய்தான், தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்தி பெருமானாருக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக சதி வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு கூட்டத்தை தயார் செய்து கொண்டார். முஸ்லிம்களுக்கு எதிராக, பெருமானாருக்கு எதிராக, இந்த இஸ்லாத்திற்கு எதிராக அந்த சதி வேலை பார்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை தயார் செய்து சதி வேலை செய்ய துவங்கினார். அங்கே இருந்து தான் இந்த முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய கூட்டம் ஆரம்பித்தது. முஸ்லிம்களுடைய கை மதீனாவிலே ஓங்கி இருந்தது. அதனால் வெளிப்படையான எதிர்ப்பு அவர்கள் செய்வதற்கு அவர்களால் முடியவில்லை. ஏன், இவர்கள் பெருமானாருடைய எதிரி என்று மக்களுக்கு தெரிந்து விட்டார். இவர் பெருமானாருடைய எதிரி என்று மக்களுக்கு தெரிந்து விட்டால் எந்த நேரத்திலும் ஆபத்து நேரிடலாம் என்று ஒரு அச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் எந்த நேரமும் இருந்தது. அதனால் அவர்கள் தங்களை முஸ்லிம்களோடு இணைந்து, முஸ்லிம்களை போல முஸ்லிம்களுடனும் இருப்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் காஃபிர்களிடமும் இருந்து வந்தார்கள். அதை பற்றி தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வமினன் நாஸி மன் யகூலு ஆமன்னா பில்லாஹ், சில பேர் அல்லாஹ்வின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், யௌமில் ஆகிர் என்று சொன்னால் மறுமை நாளின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்வார்கள். வமா ஹும் பிமுஃமினீன், ஆனால் உண்மையிலே அவர்கள் ஈமானுடையவர்கள் அல்ல.